உங்களை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில மறுபடியும் இந்த ஒரு லைவ் கிளாஸ் ப்ரோக்ராம்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது என்ன உங்களோட ஒரு ஒரு குடும்பத்தினரோட ஒரு அங்கமா என்ன பார்க்க வைக்குதுன்னே கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம். அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் குடும்பம், குடும்பத்தினர் மற்றும் திருமணம். அந்த டாபிக்ல ஃபேமிலி, ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம யூனிட் 7 அலகு 7 இருக்கிறது குடும்ப அமைப்பு மற்றும் மாற்றம், காரணிகள் மற்றும் இயக்கவியல், ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஃபேமிலி அண்ட் த ஃபேக்டர்ஸ் அண்ட் டைனாமிக்ஸ் இன் த ஃபேமிலி. ஸோ இதுல நாம பார்க்கறதுக்கு முன்னாடி நாம எப்பவுமே ஒரு சமூகவியல் மாணவனா எந்த ஒரு வகுப்புக்கு நுழைஞ்சாலும் சரி, இல்லைன்னா நாம எந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்றதுக்கு உள்ள வந்தாலும் சரி, நாம முதல்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சமூகவியல்னா என்ன அப்படிங்கிறத நாம மனதளவுல நிலைநிறுத்திட்டு வரணும். இந்த சமூகவியல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. சமூகவியலின் தந்தைன்னு சொல்ற அகஸ்ட், நீங்க பொருளாதார மேதைன்னு சொல்ற கார்ல் மார்க்ஸ், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், எமில் டர்கெய்ம், மேக்ஸ் வெபர், இப்படி நிறைய டெஃபினிஷன்ஸ் நீங்க படிச்சிருந்துருக்கலாம். நீங்க அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு, நாம என்ன புரிஞ்சிருக்கிறோம், சமூகவியல்னா என்ன அப்படிங்கிறத நாம மனசுல நிலை நிறுத்திக்கிட்டு நம்ம கிளாஸுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு வகுப்புமே நமக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். எதுக்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நாம என்ன டாபிக்கை படிக்க விரும்புறோமோ அந்த டாபிக்கு தகுந்தாப்புலயே சமூகவியல் தொடர்பான ஒரு விளக்கம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால இதுல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன விஷயம் அப்படின்னா, தெர் இஸ் நோ சிங்கிள் அண்ட் கான்கிரீட் டெஃபினிஷன் ஃபார் சோசியாலஜி. ஸோ சமூகவியல் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு யூனிஃபைடான ஒரு விளக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால இது நம்ம அட்வான்டேஜாவும் நம்ம எடுத்துக்கலாம். நாம சமூகத்தை நம்முடைய நோக்கில் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ சமூகத்தை நோக்கில் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? சமூகவியல்னா என்ன? சமூகத்தை பற்றி படிப்பது. சமூகம்னா யாரு? நாம தான், நீங்களும் தான், நானும் தான், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி படிக்கிறது தான் சமூகவியல். ஸோ சமூகம்ங்கிறது உங்களையும் என்னையும் நம்மை சுற்றி இருக்கிற அண்டை அயலார் அனைவரையும் உள்ளடக்கியது. அப்படின்னா அது எதை பத்தி படிக்குது? நம்முடைய வாழ்க்கை முறையை பத்தி படிக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கை முறையை பத்தி படிக்கிறது. இப்போ இந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நம்ம சமூகவியலுக்கு ஒரு டெஃபினிஷன் எடுத்தோம் அப்படின்னா, சோசியாலஜி டீல்ஸ் வித் சோசியல் லைஃப் அண்ட் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ். இப்படி நாம ஒரு சிம்பிள் டெஃபினிஷனுக்கு போகலாம். இந்த டெஃபினிஷனை மோரல்லஸ் நீங்க எமில் டர்கெய்முடைய டெஃபினிஷனோட நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்முடைய சமூக வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? சோசியல் இன்டராக்ஷன்ஸ், பிறரோட நாம ஊடாட்டம் நடத்துறது, நம்முடைய தொடர்புகள், எப்படி அந்த சமூக வாழ்க்கையும் நம்முடைய சமூக தொடர்புகளும் நிர்வகிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்குமே நம்முடைய ஒரு அடிப்படை சமூக நிறுவனமா இருக்கிறது நம்முடைய குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிறது. அப்ப ஃபேமிலிங்கிறது என்ன? ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாதர், மதர், சன். They may be with their children or without their children. இப்படி நம்ம வச்சுக்கலாம். சரி, சமூக நிறுவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சிம்பிளி ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்டாண்டர்டைஸ்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ சமூகத்தில் ஆல்ரெடி நிறுவப்பட்ட வாழ்க்கை முறைகள் தான் சமூக நிறுவனங்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த சமூக நிறுவனங்களை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ்ல உறவு முறைகளை பத்தி படிக்கும்போது நம்ம பேசியிருந்தோம். கின்ஷிப் படிக்கும்போது முதன்மை சமூக இருந்திருக்கலாம், நீங்க யாராவது இருந்திருக்கலாம். ஸோ முதன்மை சமூக நிறுவனம், இரண்டாம் நிலை சமூக நிறுவனம் அப்படின்னு 2 வகையை நம்ம பிரிக்கலாம். முதன்மை சமூக நிறுவனத்துல நாம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, மேரேஜ், ஃபேமிலி, கின்ஷிப், ரிலிஜன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாம் நிலை சமூக நிறுவனங்கள்ல எதெல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா கிளப் பண்ணலாம் அப்படின்னா, எஜுகேஷன், எக்கானமி, பொலிட்டி, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இந்த மாதிரியான சமூக நிறுவனங்களை நாம இங்க இரண்டாம் நிலை சமூக நிறுவனங்கள்ல பார்க்கலாம். ஸோ இதுல முதல் நிலை சமூக நிறுவனங்கள்ல வரக்கூடிய ஒரு விஷயம் குடும்பம் அப்படிங்கிறது. குடும்பம் அப்படிங்கிறதுன்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெளிவா ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். என்ன மாதிரியான குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் கூட்டு குடும்பமா இருக்கலாம், சில பேர் பல தலைமுறைகளை உள்ளடக்கின குடும்பத்தினுடைய அங்கத்தினரா இருக்கலாம், சில பேர் தனி குடும்பத்தினுடைய அங்கத்தினரா இருக்கலாம். ஸோ ஒன் வே ஆர் அதர் நாம ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, ஸோ குடும்பத்தில் இருந்து யாருமே வெளியே இல்லை அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்ன? ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களா தான் நாம இருந்துட்டு இருக்கோம். ஸோ
ஸோ இதன் அடிப்படையில் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நான் இது முதல்ல சமூகவியலுக்கு எப்படி ஒரு டெஃபினிஷன் சொன்னேனோ அதே மாதிரி தான் இங்க குடும்பம் அப்படிங்கிறதுக்கும். ஸோ குடும்பம் அப்படிங்கிறத மானுடவியலாளர் ஒரு பக்கம், சமூகவியலாளர் ஒரு பக்கம், பண்பாட்டியலாளர்கள் ஒரு பக்கம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழியில அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் குடும்பம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சமூகவியல் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஸோ நம்முடைய இந்த கரண்ட் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது கணவன், மனைவி, இல்லைன்னா தாய், தந்தை மற்றும் அவர்களுக்கு பிறந்த அல்லது பிறக்காத குழந்தைகளை உள்ளடக்கியது. இது மட்டும் நம்ம இந்த ஒரு சிம்பிள் டெஃபினிஷனை நாம் எடுத்துக்கிட்டு குடும்பத்தின் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேமிலி இதுதான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இப்படித்தான் இருக்கும். ஸோ குடும்பத்தின் அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன டெஃபினிஷன்ல இருந்தே ஒரு விளக்கத்துல இருந்தே நாம வந்து குடும்பத்தின் அமைப்பை 3 கேட்டகரிக்குள்ள நாம வந்து பிரிக்கலாம். ஸோ ஒன்னு குடும்பத்தினுடைய அளவு மற்றும் கலவை, இதுனா சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபேமிலி. ரெண்டாவது பேஸ்ட் ஆன் ஜெனரேஷன், தலைமுறை, எத்தனை தலைமுறைகள் வந்து அந்த குடும்பத்துல இருக்குது அதன் அடிப்படையில நாம குடும்பத்தை அணுகலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஜெனரேஷன், தலைமுறை. மூன்றாவது உறுப்பினர், ஸோ பேஸ்ட் ஆன் மெம்பர்ஷிப். ஸோ உறுப்பினர் என்ன அடிப்படையில் அந்த நபர், ஒரு தனி நபர், அது நீங்களா இருக்கட்டும் இல்லை நானா இருக்கட்டும், என்ன அடிப்படையில் நாம உறுப்பினராக இருக்கோம் அப்படிங்கிறத அடிப்படையில் நாம குடும்பத்தினுடைய அமைப்பை பார்க்கலாம். இப்போ நாம ஒண்ணா நம்ம இதை பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் காம்போசிஷன், குடும்பத்தின் அளவு மற்றும் கலவையின் அடிப்படையில் நாம ஒரு குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் நான் இப்போ கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிற இந்த பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் காம்போசிஷன், அதுக்கு கீழே நான் மொத்தம் ஒரு 3 விதமான குடும்ப அமைப்புகளை நான் அதில் வந்து உங்களுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறேன். ஸோ ஒன்று வர்றது தனி குடும்பம், ரெண்டாவது திருமணமான குடும்பம், மூணாவது வர்றது நீட்டிக்கப்பட்ட அல்லது கூட்டு குடும்பம், அதான் நியூக்ளியர் ஃபேமிலி, கன்ஜுகல் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த 3 குடும்பமுமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான குடும்ப அமைப்பு தான். ஓகே, முதல்ல நம்ம தனி குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி இன்க்ளூட்ஸ், இந்த தனி குடும்பம் அப்படிங்கிறது கணவன், மனைவி மற்றும் அவங்களுடைய திருமணமாகாத குழந்தைகளை உள்ளடக்கிய ஒரு குடும்பம். இந்த இடத்துல அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். The matrix, the prime importance will be given on the husband and wife. Why? This spouse. So கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய திருமணமாகாத குழந்தைகளை உள்ளடக்கியது தனி குடும்பம். அந்த திருமணமாகாத குழந்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிறந்ததாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அடாப்டடாகவும் இருக்கலாம். அது மேட்டர் கிடையாது. திருமணமாகாத குழந்தைங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமான விஷயம். ஸோ இதன் அடிப்படையில் எந்த குடும்பத்தை நாம நியூக்ளியர் ஃபேமிலி, தனி குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது வகையானது திருமணமான குடும்பம், கான்ஜுகல் ஃபேமிலி. ஸோ கான்ஜுகல் ஃபேமிலி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஜுகல் ரைட்ஸ்னா என்ன? தாம்பத்திய உரிமை, கணவன் மனைவி. தி பிரைம் இம்பார்ட்டன்ஸ் வில் ரெஸ்ட் ஆன் தி ஸ்பௌசஸ். கணவன் மனைவிக்கு மட்டுமே அங்க முக்கியத்துவமான விஷயமா இருக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில அந்த தனி குடும்பத்துல கணவன், மனைவி மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் உள்ளடக்கினது. இப்போ கணவன், மனைவி அவங்க மட்டுமே இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்க அங்க இல்லாம இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேமிலி வந்து கான்ஜுகல் ஃபேமிலியா, திருமணமான குடும்பமா தான் இருக்கும். ஸோ திருமணமாகி ஒரு வருஷம் 2 வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்கும். நீங்க அந்த இன் பிட்வீன் டைம்ல தட் ஃபேமிலி கேன் பி ரெஃபர்ட் ஆஸ் கான்ஜுகல் ஃபேமிலி, திருமணமான குடும்பம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ரைட். மூணாவதா இருக்கிற குடும்பம் நீட்டிக்கப்பட்ட அல்லது கூட்டு குடும்பம். ஸோ இந்த கலவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீட்டிக்கப்பட்ட அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட். ஸோ எத்தனை எக்ஸ்டெண்ட்? இப்போ நான் என்னுடைய ஃபேமிலியில இருக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு 3 தலைமுறைக்கு அந்த ஃபேமிலி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. இப்ப நான் எங்க அப்பா அம்மாவோட கல்யாணமாகி என்னுடைய குழந்தைங்களோட இருக்கிறேன் அப்படின்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. என்ன வேரியேஷன்னா அது டெர்மினாலஜிக்கல் வேரியேஷன். ஸோ இப்போ திருமணமான இப்போ உங்களை எத்தனை பேர் கல்யாணம் முடிஞ்சிருந்திருக்கலாம், முடியாதவங்களும் இருக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்க உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. ஸோ திருமணமானவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தைங்க இருந்ததுன்னா, அவங்க அப்பா அம்மாவோட இருந்தாங்க அப்படின்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படி நம்ம சொல்லலாம். அதே இதை நீங்க மெம்பர்ஷிப் அடிப்படையில் பாருங்க.
உங்களுடைய அப்பா அம்மா, நீங்க அதாவது நீங்க எக்ஸ் ஈகோ, நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், உங்களுடைய கணவனோடையோ அல்லது மனைவியோடையோ உங்களுக்கு பிறந்த குழந்தையோடயோ இருக்கும்போது அது ஜாயிண்ட் ஃபேமிலியா வருது. இதே இது எக்ஸ்டெண்டட் அப்படி நாம எப்படி சொல்றோம்? உங்களுடைய அப்பா அம்மா ஒரு ஜெனரேஷன், நீங்க ஒரு ஜெனரேஷன், அதே இது உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஒரு ஜெனரேஷன். ஸோ அந்த ஃபேமிலியில மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஜெனரேஷன்ங்கிற வார்த்தையை நாம தூக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்பா அம்மா, அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க. ஸோ இப்படித்தான் அந்த ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ சைஸ் அண்ட் காம்போசிஷன், அளவு மற்றும் கலவையின் அடிப்படையில நாம இப்படி நாம அணுகலாம் ஒரு குடும்பத்தை. தனி குடும்பமா இருக்கலாம், அது ஒரு கன்ஜுகல் திருமணமான குடும்பமா இருக்கலாம், ஒரு நீட்டிக்கப்பட்ட அல்லது கூட்டு குடும்பமா இருக்கலாம். இரண்டாவது கேட்டகரைசேஷன் வகையானது ஃபேமிலி பேஸ்ட் ஆன் ஜெனரேஷன், தலைமுறை அடிப்படையிலான ஒரு குடும்பம். தலைமுறை அடிப்படையிலான குடும்பம் அப்படிங்கிறத நாம எப்படி அணுகலாம்? இந்த தலைமுறை அடிப்படையில நாம பார்க்கிறதுக்கு 2 வகையான குடும்ப அமைப்புகள் இருக்குது. ஒண்ணு 2 தலைமுறை குடும்பம். The family which includes members from 2 generation. அதுதான் ஆங்கிலத்துல 2 generation family அப்படின்னு நம்ம சொல்றோம். இரண்டாவதா இருக்கிற வகையானது 3 தலைமுறை குடும்பம், 3 generation family. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுது. கான்ஜுகல் ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த கான்ஜுகல் ஃபேமிலி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிருது. அந்த நியூக்ளியர் ஃபேமிலி நம்ம பார்க்கும்போது தனிப்பட்ட குடும்பம்னு பார்க்கும்போது, தனி குடும்பம்னு பார்க்கும்போது தாய், தந்தை மற்றும் அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள், கணவன், மனைவி அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள், 2 தலைமுறை இங்க உள்ள வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது அவங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாலே இட் கம்ஸ் அண்டர் 2 generation family. ஓகே, இப்போ 2வது வகைக்கு வருவோம். 3 தலைமுறை குடும்பம். 3 தலைமுறை குடும்பம்ங்கிறது என்ன? இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 2 generation family. இந்த 2 generation ஃபேமிலியில கணவன், மனைவி அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது 3 தலைமுறையை உள்ளடக்கிய குடும்பமா அந்த குடும்பம் மாறிடுது. அதுதான் 3 generation family. பாருங்க, இதுக்கு முன்னாடி சைஸ் அண்ட் காம்போசிஷன்ல நம்ம பார்த்தோம். சைஸ் அண்ட் காம்போசிஷன்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்டெண்டட் அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அதே எக்ஸ்டெண்டட் அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இந்த இடத்துல ஜெனரேஷன் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்தோம்னா 3 தலைமுறை குடும்பமா நமக்கு இங்க தெரிய வருது. 3 generation ஃபேமிலியா வருது. அங்க நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறது, தனி குடும்பம் அப்படிங்கிறது இங்க 2 தலைமுறை குடும்பமா நமக்கு அறியப்படுது. 3வது குடும்ப அமைப்பானது உறுப்பினர் அடிப்படையில் அமைந்தது. The third type of family rests based on membership. ஓகே, மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? இதுலயும் 2 வகையான குடும்பம் இங்க இருக்குது. 1 நோக்குநிலை குடும்பம், 2 இனப்பெருக்கம் செய்யும் குடும்பம். நோக்குநிலை குடும்பம்னா என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்துல ஃபேமிலி ஆஃப் ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஃபேமிலி ஆஃப் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, த ஃபேமிலி இன் விச் வி ஓரியன்ட். நாம் எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ அந்த குடும்பம் தான் நோக்குநிலை குடும்பம். இப்போ டெஃபினட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம எல்லாருமே ஒரு குடும்பத்திலிருந்து தான் நம்ம சமூகத்துக்கு வர்றோம். நாம பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்குது. இதுக்கு ஃபேமிலி ஆஃப் ஓரியன்டேஷன் அப்படிங்கறத நம்ம தமிழ் அழகா சொல்ல போனா இது பிறந்த வீடு, அது புகுந்த வீடு. அந்த ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரியேஷன் அப்படிங்கிறது புகுந்த வீடு. தமிழ்ல அழகா நம்ம கிராமத்து சைடுல எல்லாம் சொல்லுவாங்க பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு. தமிழ்ல ஒரு சினிமா கூட இருக்குது, பிறந்த வீடா புகுந்த வீடா அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க அதெல்லாம் என்னன்னா சமூகத்துல உண்மைகளை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே, ஃபேமிலி ஆஃப் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது என்ன? அந்த குடும்பத்தில் பிறப்பால் நாம் உறுப்பினராக இருப்போம். அப்பா அம்மாவோட நாம இருக்கிறோம் அப்படின்னா பை பர்த் வி பிலாங் டு தட் பர்டிகுலர் ஃபேமிலி. நாம் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த குடும்பத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது. அது ஒரு அடிப்படையான தகுதியா இருக்குது. பை பர்த் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில அந்த குடும்பத்துல நாம உறுப்பினர் ஆகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். திஸ் இஸ் வாட் வி கால் ஃபேமிலி ஆஃப் ஓரியன்டேஷன். பை பர்த் ஒரு தனி மனிதன் பிறப்பின் அடிப்படையில் அந்த குடும்பத்துல உறுப்பினரா இருக்கிறார். தென் 2வது இனப்பெருக்கம் செய்யும் குடும்பம், ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரியேஷன். இது நம்ம புகுந்த வீடு அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி மேரேஜ் இதெல்லாம் நம்ம பேசும்போது ஈகோ அப்படிங்கிற கான்செப்ட்ங்கிறது யாரு? சம் எக்ஸ் ஆர் ஒய்ன்னு நாம சொல்லுவோம்.
அந்த ஈகோ அப்படிங்கிற கான்செப்டை, அது கின்ஷிப் டெர்மினாலஜி. எக்ஸ் ஒய்னு சொல்றது ஒரு ஆர்டினரி டேர்ம். ஸோ இந்த இடத்துல புகுந்த வீடு அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண்ங்கிற ஆளை, ஒரு ஒரு உறுப்பினர் பிறப்பின் அடிப்படையில் அவங்க அப்பா அம்மா கூட குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஷீ ஹேஸ் டு என்டர் இன்டு அனதர் ஃபேமிலி. ஸோ திருமணமான உடனே அவங்க இன்னொரு குடும்பத்துக்கு போகக்கூடியவங்க. ஸோ அதுதான் ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரியேஷன். அந்த அடிப்படையில் இங்க இந்த கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆண் திருமணமாகி எங்கேயும் அடுத்த வீட்டுக்கு போறது இல்லையே, மனைவி வீட்டுக்கு போறது இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஸோ அடிப்படையான ஒரு சில விஷயங்களை புரியறதுக்காக என்ன டெர்ம், அந்த ஈகோங்கிறத மேலா அவங்க கன்சீவ் பண்ணியிருக்கிறாங்களா, ஃபீமேலா கன்சீவ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரியேஷன் அப்படிங்கிறது புகுந்த வீடு. ஸோ அங்க நாம எதன் அடிப்படையில் உறுப்பினராக மாறுறோம்? பை மேரேஜ் ஆர் த்ரூ மேரேஜ். திருமணம்ங்கிற பந்தத்தின் மூலமாக அந்த குடும்பத்துல நாம ஒரு உறுப்பினரா மாறுறோம். ஸோ இதுதான் பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு தமிழ்ல ரொம்ப ரொம்ப அழகா நம்ம சொல்றது. ஸோ உறுப்பினர் அடிப்படையில் மெம்பர்ஷிப் இதை தான் சொன்னது. ஸோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஃபேமிலி ஆஃப் ஓரியன்டேஷன் நோக்குநிலை குடும்பத்துல, ஸோ பிறப்பின் அடிப்படையில் வர்றது. இனப்பெருக்கம் செய்யும் குடும்பத்துல ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரியேஷன்ல திருமணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம். இதுதான் பேஸ்ட் ஆன் மெம்பர்ஷிப். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிய வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ குடும்பம் அப்படிங்கிறத நாம அமைப்பு, குடும்ப அமைப்புங்கிறத நாம மொத்தம் 3 விதமான கிளாஸி கிரைட்டீரியால நாம அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு சைஸ் அண்ட் காம்போசிஷன், another one is generation, third one is membership. ஸோ அந்த ஒன்றுக்கு கீழேயும் 2-3 வகையான குடும்ப அமைப்புகள் இருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க எல்லாருக்குமே இப்போ குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ குடும்பம் அப்படிங்கிறது அது அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த குடும்பத்தின் தன்மை என்னவா இருக்குது? ஸோ நிறைய ஃபேமிலி இருக்குது, நிறைய ஃபேமிலி டெஃபினிஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸோட இருக்குது. அப்ப அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதுதான் அந்த குடும்பம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் ஏன் இப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த குடும்பம்ங்கிற அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம இப்போ ஷிஃப்ட் ஓவர் ஆகிற விஷயம் ஒரு குடும்பத்தின் கட்டமைப்பில் உள்ள மாறுபாடுகள். What we call it as variations in the family structure. ஸோ என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது? ஸோ பேட்ரிலினியல் ஃபேமிலி இருக்குது, பேட்ரியார்கல் ஃபேமிலி இருக்குது. பேட்ரிலினியல் ஃபேமிலி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தந்தை வழி குடும்பம். பேட்ரியார்கல் ஃபேமிலி அப்படிங்கிறது ஆணாதிக்க குடும்பம். அந்த பேட்ரிலீனியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து என்னுடைய வேலை அதை ரிமைண்ட் பண்றது வேலை மட்டும்தான். பேட்ரிலீனியல் அப்படிங்கிறது லீனி அப்படின்னு பார்க்கும்போது லீனியல், லீனேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து இனிஷியல் இருக்கும். அந்த இனிஷியல் யாருடைய இனிஷியலா நம்ம வச்சிருப்போம்? 95% of having our father's initial. அப்பாவுடைய இனிஷியல் தான் நம்ம வந்து பேருக்கு முன்னாடியோ இல்ல பேருக்கு பின்னாடியோ சேர்த்திருப்போம். அப்படின்னா இதுதான் தந்தை வழி குடும்பம். தந்தையின் வழியாக நம்முடைய மரபு அறியப்படுவது. ஸோ பேட்ரிலீனியல் அதுதான். ஸோ அந்த டிசன்ட் ரெக்கன்ஸ் ஆன் மேல் லைன், அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆண் வழியாக கடத்தப்படுவது. நம்ம அப்பாவுக்கு அப்பா அவங்க அப்பா இனிஷியல் வச்சிருப்பாரு, அவங்க அப்பாவுக்கு அப்பா அவங்க அப்பா இனிஷியல் வச்சிருப்பாரு. ஸோ நம்ம அப்பா இனிஷியல வச்சிருக்கோம், நமக்கு பிறக்கிற குழந்தைங்க நம்ம இனிஷியல வச்சிருப்பாங்க. இதுக்கு சாகிற வரைக்கும் நம்ம கூட ஒன்னாவே வந்துகிட்டு இருக்கிறது. இதுதான் தந்தை வழி குடும்பம் அப்படிங்கிறது. ஆணாதிக்க குடும்பம், பேட்ரியார்கல் ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன? ஸோ தி பவர் அண்ட் அத்தாரிட்டி ரெஸ்ட் ஆன் மேல் லைன். ஸோ ஒரு வீட்டில் குடும்பத்தின் மூத்தவராக ஆண் இருப்பது, இல்லைன்னா அதிகாரம் செலுத்தக்கூடியவராக ஆண் இருப்பது. இப்ப அப்பா இருப்பாரு, அப்பா தான் வீட்டுல எல்லா டிசிஷனும் இருப்பாரு. அப்பா இல்ல அப்படின்னா மூத்த பையன் செய்வான் அந்த வேலையை. ஸோ தி எல்டர் சன் ரீப்ளேசஸ் ஆர் அசியூம்ஸ் த ரோல் ஆஃப் தி ஃபாதர் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஸோ தந்தை இல்லாத இடத்துல மூத்த மகன் அந்த இடத்துக்கு வருவது. ஸோ தி பவர் அண்ட் அத்தாரிட்டி ரெஸ்ட் ஆன் மேல் லைன். ஸோ அது அவர் சம்பாதிக்கிறாரா இல்லையா, வேலைக்கு போறாரா இல்லையா, அவரால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம்.
ஸோ கணவனிடம் கலந்து ஆலோசிக்காமல், ஒரு ஆண் உறுப்பினரிடம், மூத்த ஆண் உறுப்பினரிடம் கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஃபேமிலியும் எந்த முடிவையும் எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த அந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது தான் இங்க பேட்ரியார்கல் ஃபேமிலி அப்படிங்கிறது, ஆணாதிக்க குடும்பம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆண் வழியில இருக்கிறது. அப்படியே பெண் வழியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிலினியல் ஃபேமிலி. ஸோ எப்படி தந்தை வழி குடும்பத்துக்கு தி லீனேஜ் ரெஸ்ட் ஆன் மேல் லைன், அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆண் வழியில தந்தை வழியில வருதுன்னு நம்ம பார்த்தோமோ, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தாய் வழி குடும்பம், மேட்ரிலினியல் ஃபேமிலி. ஸோ அந்த அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது தாய் வழியின் மூலமாக அறியப்படுவது. இதுக்கு நம்ம இந்தியாவிலேயே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம பக்கத்து ஸ்டேட்ல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, அவங்க மேட்ரிலினியல் ஃபேமிலியாவும் மேட்ரியார்கல் ஃபேமிலியாவும் தான் அறியப்படுறாங்க. நீங்க உங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள் அங்க இருக்கும். ஸோ இங்க நாம எப்படி நம்ம தந்தையோடைய இனிஷியலை நாம வச்சுக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்மளுடைய லீனேஜ், நம்முடைய பாரம்பரிய அடையாளமா வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி தாய் வழி குடும்பத்துல தாயுடைய நேமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை இவங்க குடும்ப அடையாளமா வச்சுக்குவாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து தாய் வழி குடும்பமா அறியப்படும். அதே மாதிரி பெண்ணாதிக்க குடும்பம், மெட்ரியார்கல் ஃபேமிலி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஆப்போசிட் டு பேட்ரியார்கல் ஃபேமிலி. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது ரெஸ்ட் ஆன் தி எல்டர் ஃபீமேல். குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த பெண்ணிடமே அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கும். ஸோ அதனாலதான் நாம வந்து தந்தை வழி குடும்பம், ஆணாதிக்க குடும்பம், பேட்ரிலினியல் ஃபேமிலி, பேட்ரியார்கல் ஃபேமிலி, மேட்ரிலினியல் ஃபேமிலி, மேட்ரியார்கல் ஃபேமிலி, தாய் வழி குடும்பம், பெண்ணாதிக்க குடும்பம் அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம எல்லாருமே குடும்பத்துல தான் இருக்கிறோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அந்த ஆனா எல்லா குடும்பமும் ஒண்ணு போல இருக்கிறது இல்லையே, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இங்க இருக்குது. ஏன் முடிவுகள் எப்பவுமே தந்தை எடுக்கிறாரு, ஏன் தாய் எடுக்கிறது இல்ல? ஏன் நம்ம தந்தையுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரையே நம்மளுடைய பாரம்பரிய அடையாள சின்னமா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்ம அந்த குடும்பத்தின் கட்டமைப்பில் இருக்கிற மாறுபாடுகளால மட்டுமே அறிய முடியும் அப்படிங்கிறத நாம இந்த விஷயத்தின் மூலமா தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறத நாம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அது ஒரு தனி குடும்பமாவும் இருக்கும். தனி குடும்பத்தை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? கணவன், மனைவி மற்றும் அவங்களுக்கு பிறந்த அல்லது பிறக்காத குழந்தைகள். சரியா? குழந்தைகள் திருமணமாகாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம வந்து கண்டிப்பா அந்த இடத்துல சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் அதை நாம நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறத தனி குடும்பம் அப்படின்னு நாம வரையறை செய்ய முடியும். அதே இது கூட்டு குடும்பம். ஸோ ஒரு குடும்பம் ஏன் எல்லாருமே எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்தை எல்லார்ட்டையுமே கலந்து கலந்து பேசி எடுத்து முடிவெடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துல எல்லாரையுமே அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல உட்படுத்த விரும்புறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இப்போ எனக்கு திருமணம் ஆயிருக்குது, நான் என்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட என்னுடைய அப்பா அம்மாவோட வசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் மட்டுமே தனித்து முடிவெடுக்க முடியாது. அதே நேரத்துல எங்க அப்பா அம்மாவையும் நான் கலந்துதான் முடிவெடுக்கணும். ஏன்னா என்னுடைய முடிவு அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால, அந்த இடத்துல the decision will be or the consensus will be achieved or has to be achieved. எல்லார்கிட்டயுமே ஒரு இணக்கமான ஒரு கருத்தை பெற்றுத்தான் நாம எந்த ஒரு செயலையும் நாம செயலாற்ற வேண்டியிருக்கும். அதே இது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நீட்டிக்கப்பட்ட குடும்பம். நாம சொல்ற அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது. ஸோ நான் என்னுடைய பெற்றோர், நான் என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய குழந்தைகள் இங்கெல்லாம் இருக்குது. அதே நேரத்துல அவங்களுக்கும் குழந்தை பிறந்து நாம அந்த குடும்பத்துல இருந்தோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலி எக்ஸ்டென்ஸ் அப் டு 4th ஜெனரேஷன். சம்டைம்ஸ் சம் ஃபேமிலிஸ் ஆர் தேர். 5வது தலைமுறை உள்ளடக்கின குடும்பங்கள்லாம் இருக்குது இன்னும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரேரான விஷயங்கள். அதான் அந்த கூட்டு குடும்பம் தலைமுறை தலைமுறையா அடுத்தடுத்து மெம்பர்ஸா ஆட் ஆகும்போது அந்த குடும்பம் நீட்டிக்கப்பட்ட குடும்பமா மாறுது. ஸோ இதுதான் நாம ஒரு குடும்பத்தின் கட்டமைப்பில் உள்ள மாறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஏன் அந்த முடிவெடுக்கிற அதிகாரம், ஏன் அந்த பவர்னு சொல்ற அந்த எபிலிட்டி டு கண்ட்ரோல் அதர்ஸ், மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திறமை, அதிகாரம், இது எல்லாமே ஏன் அது வந்து ஒரு மூத்த ஆண்கிட்டையோ இல்ல குடும்பத்துல உள்ள மூத்த பெண்கிட்டையோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல அந்த குடும்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் இந்த கேள்விகளுக்கும் இந்த சந்தேகத்துக்கும் நாம ஒரு தெளிவான பதில காண முடியும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன் குடும்பத்துல சேஞ்சஸ் ஏற்படுது,
ஏன் வேற வேற இப்போ நம்ம கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருக்குது, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்குது, அதே இது தனி குடும்பம்னு ஒண்ணு இருக்குது. எதனால இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது? முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. விவசாயம் சார்ந்த முக்கியமான விஷயமா இருக்கும்போது, விவசாய நிலத்துல உழைக்கிறதுக்கு நமக்கு நெறைய மேன் பவர் தேவைப்பட்டது. ஸோ த ஃபேமிலி நீட்ஸ் மோர் ஹேண்ட்ஸ் டு வொர்க் ஆன் த ஃபீல்ட். ஸோ விவசாய நிலத்துல வேலை பார்க்கறதுக்கு நெறைய மேன் பவர் தேவைப்பட்டது. அப்படிங்கிறப்போ, அவங்க உற்பத்தி பண்ண விஷயங்கள தனக்கு தேவையான பொருள வாங்குறதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு பொருளாதாரம் இருந்தாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ டூ ரிசீவ் த குட்ஸ். இதான் பார்ட்டர் எக்கானமின்னு சொல்றது. பண்டமாற்று. ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருள வாங்கிக்கிறது. நம்மகிட்ட எக்ஸஸா இருக்கிற பொருள யார்கிட்ட என்ன பொருள் நம்ம வாங்க போறோமோ, அவங்க கிட்ட குடுத்து நமக்கு தேவையான பொருள வாங்கிக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த சொசைட்டி, அந்த டைனாமிக்ஸ் இன் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது, சமூக மாற்றம் ஏற்பட பொருளாதாரம் அப்படிங்கிறது பணத்தின் அடிப்படையில மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பணத்தின் அடிப்படையில மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது, நோ லாங்கர் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நீட்ஸ் மேன் பவர். ஸோ இப்போ நிறைய ஆட்டோமைசேஷன் ஆஃப் த ப்ராசஸிங் ஆஃப் லேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? டிராக்டர், டில்லிங் மிஷின், அந்த வீட் ரிமூவ் பண்றது, அந்த கல்டிவேட் பண்றது, இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு மெக்கானைஸ்ட் ஆக்டிவிட்டியா மாறிடுச்சு. அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த பண்டமாற்று பொருளாதாரம்ங்கிறது போய் பண பொருளாதாரம் வந்துருச்சு. பண பொருளாதாரம் வந்ததுனால பணம்ங்கிறது இருந்ததுன்னா எங்க இருந்து வேணாலும் நம்ம ஆளை கூப்பிட்டுக்கலாம், மெஷின்ஸை நம்ம வர வச்சுக்கலாம், ஹையர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ நோ லாங்கர் த ஃபேமிலி நீட்ஸ் மோர் மென் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நீட்டிக்கப்பட்ட ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறுகி இப்ப தனி குடும்பமா வந்து நிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பண பொருளாதாரம் இந்த குடும்பத்தின் அமைப்புகள்ல, கட்டமைப்புல மாற்றம் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். தென் தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது எப்படி அந்த குடும்ப கட்டமைப்புல வந்து மாறுபாடுகள் ஏற்படுது. இப்ப நான் சொன்ன விஷயங்களுடைய நீட்சி தான், பண பொருளாதாரத்துடைய நீட்சி தான் தொழில்மயமாக்கல். ஸோ தொழிற்சாலைகள் பெருக உங்களுக்கு விவசாயத்துல நிறைய லாபம் கிடைக்கிறது இல்லை. அதே நேரத்துல இட் இஸ் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கேம்பிளிங் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மான்சூன் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெடியா இருக்குதோ அதை பொறுத்து தான் விவசாயம் அப்படிங்கிறது, பருவநிலை ஸ்டெடியா இருக்கிறத பொறுத்து தான் விவசாயம் அப்படிங்கிறது செழிக்கும். ஸோ நமக்கு இப்போ நல்லா தெரியுது, நம்ம என்விரான்மெண்ட்ல ஏற்படுற ஏகப்பட்ட மாற்றங்கள்னால விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு அது விவசாயிகளுடைய பார்வையில நஷ்டமான ஒரு தொழிலா மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். ஒரு விவசாயி எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டு வரது கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கஷ்டப்படணுமா, இது நமக்கு தேவையா, நாம விவசாயத்தை விட்டுட்டு பேசாம ஏதாவது ஒரு வெளியில ஒரு ஃபேக்டரியிலயோ எங்கேயோ வேலைக்கு போனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள விவசாயத்தை விட்டு வெளியேற தூண்டுது. ஸோ விவசாயத்தை விட்டு வெளியேற தூண்டும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா விவசாயத்தை விட்டு வெளியேறி ஏதாவது ஒரு ஃபேக்டரியில போய் வந்து லேபரா மாறிடுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அப்படிங்கிறப்போ இவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே போறாங்க. அந்த ஃபேமிலியில எல்லாரும் இருந்து ஒன்று போல விவசாயத்துல வேலை பார்க்கணுங்கிற, விவசாயத்துல ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்கா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நகரமயமாக்கல், அர்பனைசேஷன். ஸோ அங்க சிட்டிக்கு போனா அப்படின்னா தள்ளு வண்டி இழுத்தாவது பொழைச்சிக்கலாம், ஒரு இட்லி கூட போட்டாவது பொழைச்சிக்கலாம், தண்ணி கேன் போட்டாவது பொழைச்சிக்கலாம். சரிங்க. இப்படி ஏதோ ஒண்ணு கூட பண்ணி பொழைச்சிக்கலாம். நாம இதுல லாபமே இல்லாத இந்த இடத்துல நாம வந்து எந்த விதமான முன்னேற்றத்துக்கான வழிகளும் இல்லாத விஷயத்துக்காக நாம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்கள மக்களை இந்த விவசாயத்திலிருந்து வெளியேற தூண்டுது அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ஃபேமிலியை விட்டு அவங்க வெளியே போறாங்க. ஃபேமிலியை விட்டு வெளியே போகும்போது அகைன் தி ஜாயிண்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நேரோயிங் டவுன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறுகிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமூகம் மற்றும் கலாச்சார காரணிகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம சமூகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த சமூகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து நாம மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இதான் கார்ல் மார்க்ஸ் வந்து சோசியல் சேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமூகம் ஒவ்வொரு விதமான உற்பத்தி முறைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உற்பத்தி முறைகளை அடிப்படையில தான் சமூக வாழ்க்கை முறைகள் இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம அந்த மானிட்டைசேஷன் ஆஃப் எக்கானமி, மணி பேஸ்ட் எக்கானமி, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சமூகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன்.
ஸோ தாராள மற்றும் சமூகமயமாக்கப்பட்ட கல்வி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த எஜுகேஷன் கல்விங்கிறது இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் கல்வி சாலைகள் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்மளால எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால படிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால படிக்க முடியும். அந்த படிப்பு அப்படிங்கிறது, அந்த கல்வி அப்படிங்கிறது நமக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. நிறைய மாற்றங்களை கொண்டு வரும்போது நாம ஒரே இடத்துலயே ஸ்டாக்னேட் ஆகி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஸ்டாக்னேட் ஆகி இருக்கிற அவசியம் இல்லைன்னு வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா இவங்கெல்லாம் வெளியே மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ the people try to migrate from one place to another place in search of good job, with the intention to improve their standard of living. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு விரும்புறாங்க. அதே மாதிரி கலாச்சார காரணிகள். ஸோ கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன? நாம பின்பற்றுகிற வாழ்க்கை முறை. நாம பின்பற்றுகிற வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அகைன் இந்த தொழில் மயமாக்கல், நகரமயமாக்கல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நுகர்வு வாழ்க்கையா மாறிடுச்சு. நம்முடைய பண்பாடு அப்படிங்கிறது நுகர்வு பண்பாடா மாறிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த ட்ரெடிஷன், வேல்யூஸ், கஸ்டம்ஸ், ஹேபிச்சுவல்ஸ், நாம்ஸ், வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பண்பாடு, பாரம்பரியம், வழக்கடிபாடுகள் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, விழுமியங்கள், மதிப்பு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே நுகர்வு கலாச்சாரம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ நாம இன்னொரு கல்ச்சரை ஃபாலோ பண்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய கல்ச்சுரல் ட்ரைட்ஸை பாரோ பண்ணிக்கிறது. அவங்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் நாம உள்வாங்கிக்கிறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கலாச்சாரமும் அவங்களுடைய கலாச்சாரமும் மிக்ஸ் ஆகி ஒரு புது விதமான கலாச்சாரத்துக்கு நாம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பத்தை, அடிப்படை அமைப்பை, அந்த கட்டமைப்பை பாதிக்கின்ற ஒரு காரணியாகவும் இருக்குது. அடுத்து சட்ட நடவடிக்கை மற்றும் அரசாங்க கொள்கைகள். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத எவ்வளவு தூரத்துக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கும், அதே நேரத்துல அந்த ஃபேமிலிங்கிற விஷயத்துக்கு த்ரெட்டனிங்காகவும் இருக்கும். ஸோ சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது பாருங்க, இதுக்கு முன்னாடி குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துல எப்படித்தான் நம்ம வந்து பேட்ரிலினியல், மேட்ரிலினியல், பேட்ரியார்கல், மேட்ரியார்கல், தாய் வழி, தந்தை வழி, அந்த ஆணாதிக்க பெண்ணாதிக்க குடும்பம் நம்ம பார்த்தாலும், பெண்ணாதிக்க குடும்பம் அப்படிங்கிறது பேரளவு இருக்குது, தாய் வழி குடும்பம் அப்படிங்கிறது பேரளவு இருக்குது. ஆனா அது நான் எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸிக்யூட் ஆகுது? எல்லா சமூகமுமே அப்படி இருக்குதா? பெண்களுக்கு இந்த குடும்பத்துல, தந்தை வழி குடும்பத்துல முக்கியத்துவம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சட்ட ரீதியா முக்கியத்துவம் இருக்குது. ஆனா நடைமுறையில அவ்வளவு தூரத்துக்கு இல்லை. இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பெண்களுக்கான அந்த ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், லெஜிஸ்லேஷன்ஸ் விச் ப்ரொடெக்ட்ஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் உமன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. அரசு கொள்கைகளும் பெண்களை முன்னேற்ற விதமா இருக்கிறதுனால அந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க நோ லாங்கர் தே வில் பி சப்ரஸ்ட் பர்சன் இன் த ஃபேமிலி. ஸோ ஒரு குடும்பத்துல அவங்க வந்து மறுக்கப்பட்ட, அமுக்கப்பட்ட, அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்களும் அவங்களுடைய சமூகத்துல அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவங்களோட நடவடிக்கைகளை சமூக மாற்றத்திற்கான ஒரு நடவடிக்கைகளை மாற்ற முடியும். அப்படிங்கிறதுனால இங்க அடிப்படையில குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டங்காண ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணங்கள். இதுக்கு உள்ளேயே நம்ம நிறைய காரணங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மேஜர் ஹெட்ஸ். ஸோ இந்த மிகப்பெரிய காரணிகள் அடிப்படையில குடும்பத்துல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாற்றங்கள் எதை நோக்கி பயணிக்குது, எதை நோக்கி இதனுடைய டைரக்ஷன் இருக்குது? குடும்பம்ங்கிறது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு நிலையான ஒரு விஷயம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலையான விஷயம். அந்த குடும்பம் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்குது, வாழ்க்கை அப்படிங்கிறது எதை பத்தின எதை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தினுடைய புதிய வடிவங்கள் தோற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசுறது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஸோ இதுல நம்ம மொத்தம் ஒரு 3 விதமான குடும்பங்கள் நம்ம பார்க்கலாம். விருப்பத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படுகின்ற குடும்பம். எப்படி விருப்பத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படுகின்ற குடும்பம்? ஃபேமிலி பை சாய்ஸ். ஸோ ஃபேமிலி பை சாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி நாம ஏற்படுத்துறோம்? இதுக்கு முன்னாடி திருமணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுத்தப்படுற ஒரு விஷயமா இருந்தது? வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பார்த்து அந்த குடும்பத்தினுடைய சமூக பொருளாதார அடிப்படை நிலைமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணையோ தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து வைக்கிறது அப்படிங்கிறது.
ஸோ இப்போ திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஸோ இட் இஸ் த சாய்ஸ் ஆஃப் தி பார்ட்னர் ஹூ இன்வால்வ்ட் இன் தி ஆர் தி பர்சன் ஹூ ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் எ ஃபேமிலி. யார் குடும்பத்தை கட்டமைக்கிற ஒரு விருப்பம் இருக்குதோ, ஸோ தே கேன் கோ ஃபார் தேர் ஓன் ஃபேமிலி. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், தே கேன் எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் ஃபேமிலி. தே கேன் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் ஃபேமிலி பை தேர் சாய்ஸ். அவங்களுக்கு விரும்பின அடிப்படையில ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல அவங்க திருமணம் பண்ணியும் வாழலாம், திருமணம் பண்ணாமலும் வாழலாம். ஸோ திருமணம் பண்ணி வாழ்றது அப்படிங்கிறது விருப்பத்தின் அடிப்படையிலான குடும்பத்துல ஒரு கிரைட்டீரியாவா இருக்கும். அதே நேரத்துல திருமணம் இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது இரண்டாவது வகையா வருது. வாழும் உறவை அடிப்படையாக குடும்பம், லைவ் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சமூகத்துல அதிகமா ஒரு கவனத்தை பெறாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்குது. ஏன் கவனத்தை பெறாம ஒரு விஷயமா இருக்குது? ஏன்னா இன்னமும் நம்ம சமூகம் அந்த திருமணம், குடும்பம், உறவு முறைகள் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்முடைய சமூக வாழ்க்கைக்கு அடிப்படையா இன்னமும் நாம அந்த மேரேஜ், ஃபேமிலி, கின்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம அடிப்படையான விஷயமா வச்சிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இந்த லைவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பூசி முழுகின வார்த்தையாக கூட இருக்கலாம். சமூகம் அதை விரும்புறது இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, சமூகம் ஏன் விரும்புறது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சமூகம் விரும்பாததுக்கு முக்கியமான காரணம், திருமணம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமூகத்துல ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குது, ஒரு சமூக அங்கீகாரத்தை கொடுக்குது. அந்த சமூக அங்கீகாரம் அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைங்களுக்கான சமூக அந்தஸ்தையும் கொடுக்குது. இந்த ரெண்டுமே இந்த லைவ் இன் ரிலேஷன்ஷிப்ல ஆப்சென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே நேரத்துல அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைங்க அன்பார்ச்சுனேட்லி இவங்க கணவன் மனைவியா இல்லாம, அதாவது திருமண உறவின் மூலமா இல்லாம இவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஸோ ஹூ வில் டேக் கேர் ஆஃப் தட் கிட்? யார் அந்த குழந்தைய பாதுகாத்துக்குவாங்க? நான் என்ன உன் கணவனா, நான் என்ன உன் மனைவியா, நான் எதுக்கு பாத்துக்கணும்னு சொன்னா தென் ஹூ வில் டேக் கேர்? அதனாலதான் சொல்றது, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கணவன் அந்த தந்தை பாத்துக்குவாங்க, இல்லைன்னா அந்த தாய் பாத்துக்குவாங்க, இல்லைன்னா அந்த தாயோட குடும்பத்திலேயோ இல்ல தந்தையோட குடும்பத்திலேயோ யாரோ ஒருத்தருக்கு பாத்துக்குவாங்க. ஸோ அதனால இந்த இந்த விஷயங்களுக்காக தான் அந்த லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம சமூகம் வந்து அதிகமா ஆதரிக்கிறது இல்லை. அடுத்து வாடகை தாய் குடும்பம், சரோகசி ஃபேமிலி. ஸோ வாடகை தாய் குடும்பம்ங்கிறது என்ன? குடும்பம் அப்படிங்கிறது ஒரு 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 இருக்கிற தாயை என்ன மாதிரி எதிர்பார்க்குது? ஒரு சமூகம் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா நியூ மெம்பர்ஸ் ஹேஸ் டு பி ஆடட் இன் த சொசைட்டி. புது உறுப்பினர்கள் வந்துகிட்டே இருக்கணும். புது உறுப்பினர்கள் வந்துகிட்டே இருந்தா தான் அந்த சமூகமானது டைனாமிக்கா இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்க முடியும். அப்ப புது உறுப்பினர்கள் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன? we have to give new birth. ஸோ அந்த நியூ பெர்த் கிவ் பெர்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்ன? அதுதான் திருமணம் மற்றும் குடும்பம். ஸோ இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்றது? அப்ப அந்த ஃபேமிலி வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகாம, என்டியூர் ஆகாம, தொடர்ந்து இல்லாம அப்படியே வந்து கணவன் மனைவிக்கு அப்புறம் குழந்தைங்களே இல்லாம போயிடணுமா? இல்லை. சமூகம் அதுக்கும் ஒரு இப்ப நவீன காலத்துல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதுதான் வாடகை தாய் குடும்பம். ஸோ ஒரு பொட்டன்ஷியலான உமன் அந்த கருவை சுமந்து அந்த குழந்தையை பெற்று கொடுத்துருவாங்க. குழந்தையை பெற்று கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் அந்த 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 பயாலஜிக்கல் மதர்னு சொல்ற அந்த அம்மாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். ஸோ அந்த குழந்தையை பெற்று கொடுக்குறவங்களுக்கும் அந்த குழந்தையை பெற்கிறதுக்கு அவங்கள கான்ட்ராக்ட் ஹையர் பண்றவங்களுக்கும் இடையில ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். குழந்தையை பெற்று கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாடகை தாய்ங்கிறவங்க அந்த குழந்தையின் மேல எந்த விதமான அதிகாரமும் செலுத்த முடியாது. ஸோ இங்க பயாலஜிக்கல் மதர் வில் பி have to go away. அந்த சொசியாலஜிக்கல் மதர், அந்த ரெகனைஸ்ட் மதருங்கிறவங்க மட்டும்தான் இங்க மதரா இங்க ட்ரீட் பண்ணப்படுவாங்க. ஸோ இதுதான் இப்ப நவீன காலத்துல குடும்பத்துல ஏற்படுற புதிய வடிவங்கள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பம்னா என்ன, குடும்பத்தை எப்படி நாம அப்ரோச் பண்றது, அந்த குடும்பத்தை அப்ரோச் பண்றதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருந்தது, அந்த கிரைட்டீரியா அடிப்படையில குடும்பங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த குடும்பத்தை கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த அடிப்படை கட்டமைப்புகள்ல நவீன காலத்துல என்னென்ன காரணிகளால மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ அந்த நவீன காலத்துல அந்த குறிப்பிட்ட காரணிகள் எப்படி குடும்பத்தை ஒரு மறு வரையறைக்கு உட்படுத்துது அப்படிங்கிறத நாம இந்த அழகுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அழகு 8ல குடும்பங்களை வடிவமைத்தல், ரீஇமேஜினிங் ஃபேமிலிஸ். ரீஇமேஜினிங் ஃபேமிலிஸ் அப்படின்னா என்ன? ஸோ ரீஇமேஜினிங் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறத நாம இன்னொரு வகையில நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி த்ரூ கிளாசிக்கல் தியரிஸ். ஸோ பாரம்பரிய கோட்பாடுகள் மூலம், பாரம்பரிய சமூகவியல் கோட்பாடுகள் மூலம் குடும்பத்தை புரிந்து கொள்வது. வேற ஒன்றும் இல்லைங்க. இதை நான் சிம்பிளா சொல்லேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி த்ரூ தியரிஸ், சோசியாலஜிக்கல் தியரிஸ். ஸோ கருதுகோள்களின் அடிப்படையில் குடும்பங்களை நாம் புரிந்து கொள்ளுதல். எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில அந்த பேசிக் டெர்மினாலஜி, பேசிக் கான்செப்ட்ஸை நாம புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வரைக்கும் நம்ம ஃபேமிலினா என்னன்னு பார்த்தோம். ஓகே. ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹவுஸ் ஹோல்டு, அடுத்து டொமஸ்டிக் குரூப் அப்படிங்கிறது ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்டுன்னா யாரு? குடும்பத்தினர். அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் யார்? அந்த குடும்ப உறுப்பினர்கள் யார்? யார் யாரெல்லாம் ஒரு குடும்பத்துல உறுப்பினராக இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு குடும்பத்துல உறுப்பினராக இருக்கிறது அப்படிங்கிறது மொத்தம் 3 வகையில நமக்கு வரலாம். எப்படி 3 வகையில வரலாம்? 1 பிறப்பின் அடிப்படையில வரலாம், 2 திருமணத்தின் அடிப்படையில வரலாம், 3 அடாப்ஷன், தத்தெடுத்துக் கொள்ளுதலின் அடிப்படையில வரலாம். இந்த 3 அடிப்படையிலையும், இந்த 3 அந்த கிரைட்டீரியாவுமே ஒரு குடும்பத்துல உறுப்பினர் ஆகிறதுக்கான வரையறைகள். ஓகே. இதையும் தாண்டி ஹவுஸ் ஹோல்டு, குடும்பத்தினர், 4வது ஒரு வரையறை ஒண்ணு இருக்குது. என்ன 4வது வரையறை? இப்போ ஒரு ஊர்ல எல்லாரும் போறாங்க. ஒரு வீட்டுல அவங்களால ஒரு வீட்டு வாடகை ஜாஸ்தியா இருக்குது. அவங்களால அந்த முழு வாடகையும் பேர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப எப்படி அந்த ஹவுஸ் ஹோல்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது? ஒத்த கருத்துடைய நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது. நீங்க ஒரு ஆட் கூட பார்த்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் கம்பெனியுடைய ஆட் வரும். ஸோ 2 பேருக்கான ஆட் ஆன்ங்கிறது 599 எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த நபர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஹி இஸ் லைக் மதர் மாம் அப்படின்னு. அப்படி எப்படி பாருங்க, அந்த குடும்பத்துல அவர் என்ன மாதிரியான ரோலை பிளே பண்றாரோ அப்படிங்கிறத பொறுத்து இவர் அவங்களை என்ன மாதிரியா பர்சீவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஈச் அண்ட் எவரி மெம்பர்ஸ் கிளியர்லி நோ த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த ஹவுஸ் ஹோல்ட். அங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும், அங்கத்தினர்களும் தன்னுடைய பங்கு பணி என்ன அப்படிங்கிறத பத்த ஒரு தெளிவான புரிதலோட இருக்கிறது. ஸோ நாட் நெசசர்லி தே ஹேவ் டு பி ரிலேட்டட் பை பிளட், மேரேஜ், அடாப்ஷன். அவங்க பிறப்பின் அடிப்படையிலையோ, இல்ல ஒரு திருமண பந்தத்தின் அடிப்படையிலையோ, இல்ல ஒரு தத்தெடுக்கப்பட்ட அடிப்படையிலையோ அவங்க வந்து உறவினரா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. தே ஆர் ஃபார் அச்சீவிங் தி காமன் கோல். ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அடைவது. குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அடைவனா அவங்களுக்கு தனித்தனி வேலைகள் இருக்கும். அந்த தனித்தனி வேலைகளை வந்து அவங்க குழுவா இருந்து செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்க நம்ம ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். தென் டொமஸ்டிக் குரூப். ஸோ டொமஸ்டிக் குரூப் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்டும் டொமஸ்டிக் குரூப்பும் வேற வேற கிடையாது. மோர் ஆர் லெஸ் சேம் வித் ஸ்லைட் சேஞ்ச். இப்போ அந்த ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது நாம அந்த குடும்பம் அப்படிங்கிறத உள்ள டீப்பா போய் பார்க்கிறோம். இது நம்ம வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் டொமஸ்டிக். இது எப்படி அப்படின்னா, நம்ம அந்த உறவு முறைகள் பத்தி படிக்கும்போது டேர்ம்ஸ் ஆஃப் அட்ரஸ், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். நான் டேர்ம்ஸ் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னா என்ன? நாம ஒருத்தர் எப்படி கூப்பிடுறோம் அப்படிங்கிறது. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன? அவங்க எப்படி நமக்கு அந்த உறவு முறையா வந்தாங்க அப்படின்னு. இப்போ மாமான்னு ஒருத்தரை கூப்பிடுறோம். அந்த மாமாங்கிற உறவு முறை எப்படி வந்தது? மாமாங்கிறது டேர்ம்ஸ் ஆஃப் அட்ரஸ். மாமாங்க வாங்க, மாப்பிள்ள வாங்க, மச்சனை வாங்க கூப்பிடுறது. ஆனா அந்த மாமா எப்படி நமக்கு மாமாவானாரு? மை மதர்ஸ் பிரதர். இதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ மை மதர்ஸ் பிரதர், என்னுடைய தாயின் சகோதரர். அதே மாதிரி தான் இங்க டொமஸ்டிக் குரூப் அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார்க்கும்போது அவங்க அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த ஃபேமிலி, ஹவுஸ் ஹோல்டு, டொமஸ்டிக் குரூப் அப்படிங்கிறத நம்ம தெளிவான வரையறைகள் நாம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ நாம இந்த அழகுடைய ஆரம்ப கட்டத்துக்கு வருவோம். குடும்பம். எப்படி ஒரு குடும்பம் அப்படிங்கிறத சமூகவியல் பார்வைகள் மூலமா, சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மூலமா நாம புரிஞ்சுக்கிறது. சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், சமூகவியல் பார்வைகள், சமூகவியல் கருதுகோள்கள் அப்படின்னாலே எப்பவுமே பேசிக்கா ஃபங்க்ஷனலிசம் இருக்கும், செயல்பாட்டுவாதம் இருக்கும், பூசல் கோட்பாடு, கான்ஃபிளிக்ட் தியரி இருக்கும், சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம், குறியீட்டு தொடர்புவாதம் இருக்கும்.
இது போக அந்தந்த நாம என்ன டிஸ்கஸ் பண்ற டாபிக்கை பொறுத்து எக்ஸ்சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி லேட்டஸ்டா எந்த ஒரு சமூகத்தினுடைய ஆஸ்பெக்டா இருந்தாலும் அதை பெண்ணிய கண்ணோட்டத்தோட கண்டிப்பா நோக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சரியா? அப்படிங்கிறப்போ நம்முடைய அழகுல மொத்தம் செயல்பாட்டுவாதம், பூசல் கோட்பாடு, குறியீட்டு தொடர்புவாதம், பெண்ணிய கண்ணோட்டம் அப்படிங்கிற 4 சமூகவியல் பார்வைகள் இருக்குது. இந்த 4ஐயும் நாம இப்போ வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இவ்வளவு நேரம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட அந்த குடும்பம்ங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அதுல வேரியேஷன்ஸ் வருது, ஏன் அதுல குவாரல் இருக்குது, ஏன் அதுல கான்ட்ராடிக்ஷன்ஸ் வருது, ஏன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, முதல்ல நாம ஃபங்க்ஷனலிசம், செயல்பாட்டுவாதம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ குடும்பம் அப்படிங்கிறது எப்பவுமே சமூகத்தின் செயல்பாட்டுக்கு இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்றதுதான் ஃபங்க்ஷனலிசம். எவ்ரிதிங் இஸ் ஃபங்க்ஷனல். ஒரு சமூகத்துல ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு கூறோ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது சமூகத்தின் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்காக மட்டுமே அப்படின்னு வாதம் புரிகிறது தான் இந்த செயல்பாட்டு வாதம். ஓகே, குடும்பம் அப்படிங்கிறது இங்க சோசியலைசேஷன் சமூகமயமாக்கலுக்கு எப்படி உதவிகரமா இருக்குது ஃபங்க்ஷனலிசம் பார்வையின்படி. சமூகமயமாக்கல்னா என்ன? ரொம்ப சிம்பிள். Socialization is a process through which an individual become a functioning member of the society. சமூகமயமாக்கல் மூலமாக ஒரு தனி நபர் ஒரு சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய மனிதனாக மாறுவது. இப்ப பாருங்க, வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கறது, வீட்டுக்கு வர்றவங்களை வந்து பெரியவங்களை வாங்க அங்கிள் வாங்க ஆண்டின்னு சொல்றது, பை அங்கிள் பை ஆண்டின்னு சொல்றது, தேங்க்யூ சொல்ல வைக்கிறது, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் கொடுத்து வாங்கி அந்த கிவ் அண்ட் டேக், அந்த மியூச்சுவாலிட்டி, ரெசிப்ரோசிட்டி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது, ட்ரெஸ் எப்படி பண்ணணும், எப்படி டிசிப்ளின்டா இருக்கணும், சாப்பிட்டா கை கழுவணும், இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம வீட்டுல நம்ம என்னென்ன பழகுறோமோ அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். இதுதான் சமூகமயமாக்கல். இட் இஸ் த வே த்ரூ ஃபேமிலி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் through which an individual became a functioning member in the society. நாம வீட்டுல இது ஒருத்தன் ஏதாவது வெளியில சேட்டா பண்ணனா அவங்க வீட்டுல என்னத்த சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலையே, அவங்க அப்பா அம்மா என்னதான் பண்றாங்க, இப்படி வார்த்தையை நாம அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சோசியலைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க முதல்ல இருக்கிறவங்க யாருன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அந்த குழந்தைய வந்து சமூகத்திற்கு ஏற்ற ஒரு குழந்தையா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறாங்க. தென் அஃபெக்ஷன் அண்ட் எமோஷனல் சப்போர்ட். அஃபெக்ஷன் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன? அங்க வீட்டுல இருக்கிற இப்ப இந்த குழந்தையாகட்டும், அது பிடிச்ச குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு எல்டர்லி பர்சனா கூட இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா அஃபெக்ஷன் வேற, அந்த பாசம்ங்கிறது தேவை. எனக்கு பெரிய பையனை தான் பிடிக்கும், சின்ன பையனை பிடிக்காது, அது அப்பாவுக்கு பிடிக்கும், அப்பாவுடைய செல்லம் தான் பொண்ணு, அம்மாவுடைய செல்லம் தான் பையன், இப்படி என்ன விதமானாலும் இருக்கட்டும், அஃபெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி. அந்த பாசம் செலுத்தக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்த குடும்பத்துல இருந்து நாம் எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி எமோஷனல் சப்போர்ட். அம்மாவுக்கு பையன் என்ன தப்பு பண்ணாலும் ஆதரவு கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி அப்பா கிட்ட சொன்னா பொண்ணு என்ன வேணாலும் காரியம் சாதிச்சுக்கும். பாருங்க, அந்த எமோஷனல் சப்போர்ட். இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நேரா அப்பா அம்மா கிட்ட போய் சரண்டர் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டி கிட்ட போய் சரண்டர் ஆவாங்க. அப்படின்னா என்ன? அந்த எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும்போது எது சரி எது தவறுங்கிறத அந்த அட்டாச்மெண்ட் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாலியல் கட்டுப்பாடு, செக்ஸுவல் ரெகுலேஷன். செக்ஸுவல் ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்ன? மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து டெஃபினிஷன்ஸ் படிச்சிருக்கலாம். மேரேஜ் இஸ் a social arrangement through which an individual or the people can have sex as a consequence to bring their offsprings. அவங்களுடைய அந்த பாலியல் உணர்ச்சிகளை தீர்த்துக்கிறதுக்காகவும் அதன் மூலமா குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்காகவும் சமூகத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமூக நிறுவனம் தான் திருமணம் அப்படிங்கிறது. ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது அங்க செக்ஸுவல் ரெகுலேஷனையும் கொண்டு வரும், கணவன் மனைவி அப்படிங்கிறதுல. ஸோ கணவன் மனைவி அப்படி மூலமா பிறக்கிற குழந்தைங்க மட்டுமே தான் லெஜிட்டிமேட் சைல்டு, சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகளா மாறுவாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் லெஜிட்டிமேசி அப்படி நீங்க பாப்பீங்க. இந்த பிரின்சிபல் ஆஃப் லெஜிட்டிமேசிங்கிறது என்ன? லெஜிட்டிமேட் சைல்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கிற கேட்டகரைசேஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த லெஜிட்டிமேசி அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ லெஜிட்டிமேட் சைல்டுங்கிறது யாரு?
திருமணம் புரிந்து கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள். இல்லெஜிட்டிமேட் சைல்டுனா யாரு? திருமணமாகாமல் பிறக்கின்ற குழந்தைங்க. அதுதான் முறை தவறி பிறக்கின்ற குழந்தைகள் சொல்றது. ஸோ அதான் லெஜிட்டிமேட் சைல்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டுங்கிறது. ஸோ அந்த குடும்பம் அப்படிங்கிறது அந்த லெஜிட்டிமசி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன். ஸோ உற்பத்தி, மறு உற்பத்தி, உற்பத்தி, மறு உற்பத்திக்கு கண்டிப்பா குடும்பம்ங்கிற தேவை. ஸோ அந்த பிரின்சிபல் ஆஃப் லெஜிட்டிமசி அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சமூகம் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து உறுப்பினர்கள் சேர்ந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தின் மூலமா தான் நடக்குது. அதே மாதிரி சமூக அந்தஸ்து, சோசியல் பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த பிரின்சிபல் ஆஃப் லெஜிட்டிமசி, சமூக அங்கீகாரம், அந்த மறு உற்பத்தி, இனப்பெருக்கம் அப்படிங்கிறது எல்லாமே எதுக்காக? சோசியல் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காண்டி. குடும்பம் அந்த சமூக அந்தஸ்தை கொடுக்குது. அந்த சோசியல் பிளேஸ்மெண்ட் என்ன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அது அப்பாவோட இனிஷியலா இருக்கட்டும், அம்மாவோட இனிஷியலா இருக்கட்டும், யாருடைய இனிஷியலா வேணாலும் இருக்கட்டும். ஆனா தே ஆர் அவர் லெஜிட்டிமேட் ஃபாதர், தே ஆர் அவர் லெஜிட்டிமேட் மதர், தே ஆர் அவர் லெஜிட்டிமேட் பேரண்ட்ஸ். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த சோசியல் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இவன் இவள் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷனை, அந்த சோசியல் பிளேஸ்மெண்ட்டையும் அந்த சமூக அடையாளம் அப்படிங்கிற அந்த சோசியல் ஐடென்டிட்டியை நீங்க வந்து இங்க கோரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்படித்தான் நாம வந்து தனிநபரை சமூகத்துல அடையாளம் காண முடியும். அதே நேரத்தில் பொருளாதார ஒத்துழைப்பு, எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ எக்கனாமிக் கோஆபரேஷன்ங்கிறது என்ன? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி தான். ஸோ அங்க குடும்பத்துல சம்பாதிக்கிறதுங்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்து காமனா பூல் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு தேவையான எல்லாருடைய தேவைகளையும், பொருளாதார ரீதியான தேவைகள் எல்லாம் அந்த குடும்பத்துல நாம நிறைவேற்றிக்க முடியும். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்ட மற்றும் வயதானவர்களை கவர்த்திக் கொள்வது, கேர் ஃபார் தி சிக் அண்ட் ஏஜ். ஸோ ஃபேமிலியுடைய ஒன் ஆஃப் தி பிரைம் ஃபங்க்ஷன் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி ஏஜ்டு அண்ட் சிக் பீப்புள். வயதானவர்களை மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களை குடும்பம் கவனித்துக் கொள்ளும். இப்போ வந்து என்னன்னா அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், ரீஹாபிலிட்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே அந்த ஃபேமிலியுடைய ரோலை கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நோ லாங்கர் ஃபேமிலி இஸ் நாட் ரெக்வயர்ட் டு டேக் கேர் ஆஃப் தி சிக் அண்ட் ஏஜ்ட். அந்த பாலியேட்டிவ் கேர் இன்ஸ்டிடியூஷன்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஹோம் ஃபார் தி டையிங் பீப்புள் இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ குடும்பத்துல அவங்க எல்லாரும் வேலைக்கு போவாங்க, வீட்டுல யாரும் இருந்து பார்த்துக்க முடியாது. பட் அவங்களுக்கு நேரத்துக்கு மாத்திரை மருந்துகள்லாம் கொடுக்கணும். பார்க்க முடியல, என்ன பண்றது? ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துருவோம், பாலியேட்டிவ் கேர்ல கொண்டு போய் சேர்த்துருவோம். ஸோ இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலி அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி சமூக பாதுகாப்பு, சோசியல் ப்ரொடெக்ஷன். நாம அந்த சோசியல் பிளேஸ்மெண்ட், சோசியல் ஐடென்டி, அந்த சமூக அந்தஸ்து, சமூக அடையாளத்தை நாம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த குடும்பத்துல நமக்கு தேவையான அந்த அந்த சோசியல் ப்ரொடெக்ஷன், சமூக பாதுகாப்பை நாம அச்சீவ் பண்ணிடுவோம். ஏன்னா நாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப நாம we can protect ourselves from some social evils or some external threats. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கான்ஃபிளிக்ட் தியரி, பூசல் கோட்பாடு. நீங்க நல்லா பாருங்க, கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி கான்ஃபிளிக்ட் இஸ் இன்னெவிட்டபிள். இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன். நான் பேசுறது உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு முரண்பட்ட கருத்து ஓடி இருக்கும். இதுல வந்து நீங்க நோன்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு விதத்துல இவர் என்ன இப்படி சொல்றாரு, இது இப்படி தானா அப்படிங்கிற ஒரு கருத்துங்கிறது கண்டிப்பா எமர்ஜ் ஆயிருக்கும். திஸ் இஸ் வாட் வி கால் கான்ஃபிளிக்ட், கான்ட்ராடிக்ஷன். அந்த ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறது, அந்த மாற்று கருத்து அப்படிங்கிறது இட் இஸ் a சோசியல் ஃபேக்ட். இது எல்லா இடத்துலையுமே எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஸோ ஹியூமன் இன்டராக்ஷன்ல அந்த கான்ஃபிளிக்ட், கான்ட்ராடிக்ஷன் அப்படிங்கிறது இன்எவிட்டபிள், அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாதது. கண்டிப்பா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஒரு கருத்து சொல்லுவேன், நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க. வார்த்தைகள் வேற வேறையா இருந்தாலும், எவ்வளவுதான் சிமிலரா இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நமக்கு வந்து அந்த பெர்செப்சுவல் வேரியேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் வேரியேஷன்ஸ் வரும். அதனுடைய டிகிரி அண்ட் இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்போது அது வந்து ஒரு பூசலா மாறுது, கான்ஃபிளிக்டா மாறுது. ஸோ இங்க ஃபேமிலி, குடும்பம் அப்படிங்கிறத நாம எப்படி வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் தியரின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். குடும்பத்துல அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், அத்தாரிட்டி. ஸோ அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அதிகாரம் வந்து சம அளவில் பகிர்ந்தார்கள். ஃபேமிலி பார்த்தோம், ஆணாதிக்க குடும்பம் பார்த்தோம், பெண்ணாதிக்க குடும்பம் பார்த்தோம், தாய் வழி குடும்பம் பார்த்தோம், தந்தை வழி குடும்பம் பார்த்தோம். பாருங்க, எய்தர் மேல் லைன் ஆர் ஃபீமேல் லைன், ஒரு ஆண் வழியாகவோ இல்லைன்னா ஒரு பெண் வழியாகவோ தான் அது வந்து உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நாம வந்து சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த கருத்தை நம்மளால எடுத்துக்க முடியும்.
ஸோ அந்த தொடர்ச்சியான அந்த அதிகாரத்துக்கான போராட்டம்ங்கிறது குடும்பத்துல எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது பெண்களை அந்த சப்ரஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான வழிமுறை. அந்த வழிமுறை அப்படிங்கிறது கான்ஃபிளிக்டா இருக்குது. அந்த கான்ஃபிளிக்ட நாம வந்து தெளிவான முறையில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்ப 4வது பாயிண்ட் பாருங்க. ஒரு குடும்பத்தில் குறிப்பிட்ட நபருக்கு நிரந்தர பிரத்யேக உரிமைகள் உள்ளன. இதைத்தான் நான் சொன்னேன். அது ஆண்வழி குடும்பமாகட்டும், பெண்வழி குடும்பமாகட்டும். இட் ஃபால்ஸ் ஆன் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல். பட் 2 பக்கமும் அதிகாரம் அப்படிங்கிறது ஒரே லெவல்ல பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்ததுன்னா அதைத்தான் நம்ம ஈகாலிட்டேரியன் ஃபேமிலின்னு நம்ம சொல்லுவோம். அதை நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகரமா இருக்கும் பின்னாடி. ஸோ இந்த இடத்துல அன்ஈக்குவல் டம்பிங், அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ஆர் ரிசோர்சஸ் அந்த ஃபேமிலியில் இருக்கிறதுனால ஃபேமிலி இஸ் அ ஃபர்டைல் கிரவுண்ட் ஃபார் கான்ஃபிளிக்ட் ஆல்வேஸ். குடும்பம் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த போராட்டத்தினுடைய ஒரு வளமான நிலமா தான் இருக்குது. இதனாலதான் அந்த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த திருமண மோதல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில வருது. அடுத்து நம்ம சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரோல்ஸ், ஆல் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ். கணவன்கிறது என்ன? அது ஒரு ஸ்டேட்டஸ். மனைவினா என்ன? அது ஒரு ஸ்டேட்டஸ். பையன்னா என்ன? மகன்னா என்ன? மகள்னா என்ன? எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ். மகள், மாமனார், மாமியார் எல்லாம் ஸ்டேட்டஸ் தான். வி இன்டராக்ட் ஆல்வேஸ் த்ரூ திஸ் ஸ்டேட்டஸ். ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தாய், தந்தை, மகன், மகள், பேரன், பேத்தி, மாமனார், மாமியார், அது தாய் வழி மாமனார் மாமியார், தந்தை வழி மாமனார் மாமியாரா யாரா வேணாலும் இருக்கட்டும். இதன் அடிப்படையில தான் நாம எல்லாரு கூடவையுமே இன்டராக்ட் பண்றோம். அது அது தாய் வழியா இருக்கட்டும், இல்ல தந்தை வழியா இருக்கட்டும், எல்லாமே தனிநபர்களுக்கு இடையான தொடர்பு, விளக்கம் மற்றும் சரி செய்தல் முறைகளை சின்னங்களின் அர்த்தங்களின் மூலமாக பகுப்பாய்வு செய்கிறது. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் சிம்பலைஸ். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து தான் அமையுது. ஸோ இதுதான் அந்த ஷேர்டு மீனிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது. மகன்னா, மூத்த மகனா என்ன, சின்ன மகன்னா என்ன, யாரா இருந்தாலும் அவங்க அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். மகனுக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணித்தான் ஆகணும். இந்த இடத்துலதான் அந்த முக்கியமானவங்க, சிக்னிபிகண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நம்ம அந்த ரோல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தந்தை என்ன செய்வாரோ அதை மூத்த மகன் செய்யணும், அம்மா என்ன செய்வாங்களோ அதை மகா செய்யணும். இதுதான் ரோல் டேக்கிங். இதை வந்து எப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த, அப்படி அம்மா இருந்தாங்கன்னா அதை செஞ்சிருப்பாங்க, அம்மா இல்லைன்னு நீ அக்காவா இருக்கிறதுனால நீ எனக்கு பண்ற, இந்த மாதிரி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதுதான் அந்த ரெசிப்ரோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ பெண்ணிய கண்ணோட்டம்ங்கிறது என்ன? கான்ஃபிளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி டு தி மேல் அண்ட் ஃபீமேல். ஏன் ஆண்களுக்கு மட்டும் அதிகாரம் இருக்குது? எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே மேன் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டுமே பத்தி ஏன் பேசுது? பெண்கிற விஷயத்தை பத்தி ஏன் பேசுறது கிடையாது? பெண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே ஏன் எடுத்துக்கிறது கிடையாது? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிப்படையிலேயே கேள்வி கேட்கறது தான் அந்த ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ஏன் முக்கியமான விஷயமா மாறுது அப்படின்னா, ஃபீமேல் கான்ஸ்டியூட் ஹாஃப் ஆஃப் தி சொசைட்டி. பெண்கள் சமூகத்தின் சரிபாதியா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ சரிபாதியா இருக்கிறவங்களை வந்து நாம எப்படி லூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறது மூலமா, புரிஞ்சுக்கிறது மூலமா மட்டுமே நாம இதை தெரிஞ்சுக்க முடியும். குடும்பம் அப்படிங்கிறத எவ்வளவு தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஃபங்க்ஷனலிசம் ஒரு பக்கம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, கான்ஃபிளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பக்கம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, ஸோ குறியீட்டுவாதம் சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் ஒரு பக்கம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது அன்டினேபிள் பெர்ஸ்பெக்டிவா இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அதனாலதான் நாம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறோம். நன்றின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே எப்படி நமக்கு வந்து உபயோகரமா இருக்கும். ஃபங்க்ஷனலிசம் அப்படிங்கிறது என்ன? எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஃபங்க்ஷன். குடும்பம்ங்கிறது என்ன? எல்லா செயல்பாட்டுகளுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் குடும்பம் இருக்குது. அதே இது கான்ஃபிளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. கான்ஃபிளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல குடும்பத்துல அந்த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஃபேமிலியில எப்பவுமே அதுதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குவாரல், சண்டை, அந்த மனப்பிணக்கு, இது எல்லாமே குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது. கணவனுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அது கணவனும் சொல்லலாம், தந்தையும் சொல்லலாம், மாமனாரும் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இவங்க எல்லாமே யாரு? ஆண்கிற ஒரு வர்க்கம்.
ஆண்கிற ஒரு வர்க்கத்துக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தியா இருக்குது. அதனால பெண்களுங்கிறவங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு இனமா இருக்கிறதுனால, அந்த பூசல் அப்படிங்கிறது குடும்பத்துல தவிர்க்க முடியாததாவே இருந்துகிட்டு இருக்கு. அதே தான் நம்ம குறுக்கீட்டு தொடர்பு வாதத்துல சிம்பாலிக் இன்டராக்ஷன்ஸ்லயும் நம்ம பார்க்கணும். பெண்ணிய தொடர்பு வாதத்திலையும் நம்ம பார்க்கணும். இத்தோட நான் உங்களுக்கு நன்றி சொல்லி, மீண்டும் மற்றொரு வகுப்புல உங்கள சந்திக்கும்போது, இதே மாரி தொடர்புடைய விஷயங்கள நாம இன்னும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.